மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருநாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ஆளுநர் இன்று இரவே சென்னை திரும்புவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கடந்த மாதத்தில் 3 முறை ஆளுநர் RN ரவி டெல்லி சென்று வந்திருக்கிறார். தற்போது ஆளுநர் RN ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திடீர் பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை 7 மணிக்கு விமானம் மூலம் ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று இரவே அவர் சென்னை திரும்புவார் என்ற அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆளுநர் RN ரவியின் இந்த திடீர் பயணம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக டெல்லி பயணம் என்பது மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த மாதத்தில் மட்டும் அவர் 3 முறை டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். அரசியல் ரீதியாக முக்கிய நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இன்று தமிழ்நாடு கவர்னர் RN ரவி ஒரு நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலமாக சரியாக இன்று காலை 7 மணிக்கு அவர் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்று இருக்கிறார். ஒரு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள கவர்னர் இன்று இரவு 8:20 மணிக்கு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலமாக மீண்டும் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கவர்னர் தனிப்பட்ட பயணமாக இது பார்க்கப்பட்டாலும் ஏற்கனவே அரசியல் ரீதியாக தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் மத்திய அரசின் மூலமாக முன்னெடுக்கப்படுகிறது. மத்திய அரசு மீது மாநில அரசு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அது PMஸ்ரீயாக இருக்கட்டும் அல்லது புதிய கல்விக் கொள்கை திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் குறித்து தொடர்ச்சியாக மாநில அரசு குற்றச்சாட்டுகளை வைத்து இருக்கும் சூழ்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அந்த பாரதியார் பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், ராஜ்பவனில் நடைபெற்ற ஆசிரியர்களுடனான கலந்துரையாடலாகட்டும், இவற்றிலெல்லாம் கவர்னர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்தும் மாநில கல்வி திட்டம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். மாநில பாடத்திட்டம் என்பது மாணவர்களுக்கு அறிவை போதிக்கக்கூடிய வகையில் இல்லை என்றெல்லாம் அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவில் மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இம்மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட நிகழ்விற்காக டெல்லி சென்றிருந்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. என்ன மாதிரியான அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள் இருக்கும் என்பதெல்லாம் அரசியல் நோக்கர்கள் உற்று கவனித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.